Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேத்ஸ் என்சிஇஆர்டி புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் ப்ளே டிவிசிபிலிட்டி ரூலோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த டேபிள்ல ஒன் சைடு ஃபுல்லா நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். ஸோ 2, 3, 4னு அந்த டிவிசிபிள் பை 2வா 3ஆ 4ஆன்னு அந்த நம்பர்ஸ்லாம் மேல கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கரெக்டா எழுதணும். சப்போஸ் 128க்கு அவங்களும் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ 2ஓட டிவிசிபிலிட்டி ஈஸி. எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டிக் போட்டுடலாம் அண்ட் ஆட் நம்பர்ஸ்லாம் நம்ம ராங் போட்டுடலாம். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2ஆல டிவிசிபிள் ஆகும், ஆட் நம்பர்ஸ்லாம் ஆகாது. ஸோ 990 எஸ், 1586 எஸ், 275 ஆட், ஸோ நோ. 6686 எஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எஸ், நெக்ஸ்ட் நம்பர் 4ல முடியுது, ஸோ எஸ். 2856 எஸ், 3060 எஸ் அண்ட் 406839 no, because it is an odd number. இப்போ 3 ஓட divisibility பார்க்கலாம். 9 plus 9 plus 0, answer is 18. So yes. 1 plus 5 plus 8 plus 6, answer is 20. So not divisible by 3. Next 2 plus 7 plus 5, 14, so not divisible. 6 plus 6 plus 8 plus 6, 26. So 26 multiple of 3 illa, so it is not divisible by 3. So 6 plus 3 plus 9 plus 2 plus 1 plus 0. Answer is 6 plus 3, 9, 9 plus 9, 18, 18 plus 2, 20, 21. So 21 is a multiple of 3, so it is divisible by 3. 4 plus 2 plus 9 plus 7 plus 1 plus 4. So 27 it is multiple of 3, so it is divisible by 3. 2, 8, 5, 6. So இதெல்லாம் plus பண்ண நமக்கு 10 plus 15, 10, 15, 21. So 21 is multiple of 3, so it is divisible by 3. 3 plus 0 plus 6 plus 0, 9. So it is multiple of 3, so it is divisible by 3. 4 plus 0 plus 6 plus 8 plus 3 plus 9. So இதை add பண்ணா 4 plus 6, 10, 18, 21, 30. So it is multiple of 3, so it is divisible by 3. So இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம 6ஓட divisibility சொல்லலாம். அப்போ 6ஓட divisibilityல வந்து 2 and 3 ரெண்டுமே டிக் மார்க் இருக்கிறது நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ராங் இருந்துச்சுன்னா நம்ம அதை ராங் பண்ணிக்கலாம், பிகாஸ் இட் இஸ் நாட் divisible by 6. அண்ட் 5 எப்படி பண்ணுவோம்? 0 ஆர் 5ல எண்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம டிக் பண்ணணும், மற்றதெல்லாம் ராங் போடணும். இப்போ நம்ம 10 பார்ப்போம். 10 வந்து 0ல முடியணும். இப்போ 990 0ல முடியுது, டிக். அதோட 639210 அது வந்து 0ல முடியுது, ஸோ டிக். 3060 இது 0ல முடியுது, ஸோ டிக். மற்றது எல்லாமே நம்ம ராங் தான் போடணும். இப்போ 9 மல்டிபிள்ஸ் நம்ம பார்க்கலாம், அதுவும் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சம் பண்ணதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 990க்கு சம் பண்ணா 18 வருது, ஸோ 18 is a multiple of 9, ஸோ டிக். It is divisible by 9. இது பாத்தீங்கன்னா not divisible by 9, இதுவும் not divisible, not divisible. 21 not divisible, 27 divisible by 9. இப்போ 21 not divisible, 9 வந்து divisible by 9. So இது வந்து 30, it is not divisible by 9. So 990, அப்புறம் இந்த 429714, அதுக்கப்புறமா 3060. So இந்த மூணு நம்பர்ஸ் தான் divisible by 9ல வருது. அப்ப இன்னும் வேற என்ன பண்ணணும்னா 4 and 8 பண்ணணும். 4க்கு நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்ப்போம். இப்போ 90, இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தோம்னா 990ல 90, 586, 10, 14, 56, 60, 39. So 90 divisible by 4 ஆனா இல்ல, 86ம் இல்ல, 75 இல்ல, 86 இல்ல, 10 இல்ல, 14 இல்ல. 56 வந்து divisible by 4 and 60யுமே divisible by 4. 39 divisible ஆகாது. 2856 அப்புறம் 3016 இந்த ரெண்டு நம்பரும் தான் divisible இருக்கு by 4. இப்போ 8க்கு வந்து நம்ம லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்கணும். இப்போ 990 8ஆல டிவைட் பண்ணோம்னா 8 1s are 8, ரிமைண்டர் 1 9, 8 2s are 16, ரிமைண்டர் 3. ஸோ 30 எப்படி டிவைசிபிள் இல்லை, ஸோ நம்ம ஃபுல்லா பண்ண வேணாம். இந்த மாதிரி 2 டிஜிட்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி வரும்போதே நமக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 30 டிவிசிபிள் பை 8 இல்லை,
So 990 is not divisible by 8. So 586. So அந்த 3 digits மட்டும் எடுத்துக்கிறோம். 1586ல 586 எடுத்துக்கிறோம். So divisible by 8 ஆன்னு பார்க்கிறோம். 8 sevens are 56, remainder 2. So 26 வருது, it is not divisible. 275. 3s are 24, 8 3s are 24, remainder 3, 5, 35 not divisible. So 275 not divisible. So 686. 6686ல 686, 8 ஆல divide பண்ணா நமக்கு 8 8s are 64, balance 4, 46 வருது, which is not divisible by 8. 6,39,210, அதுல 210 மட்டும் எடுத்து செக் பண்ணலாம். So 2 2s are 16, 5 remainder 050 வருது, not divisible. So இந்த நம்பரோட last 3 digits 714. இதை divide பண்ணா நமக்கு 8 8s are 64, balance 7, 4, 74 not divisible. Next 856. 8 ones are 8, 5 again 0, 56, 7 are, so 8 sevens are 56. So இங்க divisible ஆகுது. 2856 is divisible. So next 060, இது வந்து நம்ம 60 தான் பண்ணோம், so இது வந்து not divisible. Next 839, இது செக் பண்ணலாம். 2 ones are 8, 3, 0, 9, 39 not divisible. So இதுவுமே not divisible. அப்போ இதுல வந்து 856, அதாவது 2856, அது மட்டும் தான் நமக்கு divisible இருக்கு 8 ஆல. இப்போ 11 ஓட divisibility இருக்கு. இப்போ 990க்கு 0 plus 9 minus 9, answer 0. So it is multiple of 11. So 6 plus 5 minus 8 plus 1. So 6 plus 5 வந்து 11. 8 plus 1. அப்போ 11 minus 9 வந்து 2. அப்போ it is not divisible by 11. Next 275. இதுல 5 and 2 plus பண்ணனும், minus 7 பண்ணனும். அப்போ 7 minus 7 நமக்கு 0. So it is divisible by 11. So 6686ல 6 plus 6 minus 8 plus 6. இப்போ 6 plus 6 வந்து 12 minus 8 plus 6 வந்து நமக்கு 14 வரும். So 12 minus 14 minus 2. So it is not divisible. Next 0 plus 2 plus 3 minus 1 plus 9 plus 6. So 2 plus 3 5 minus 16. So answer is minus 11. It is a multiple of 11, so it is divisible. So இதுல 4 plus 7 plus 2 minus 1 plus 9 plus 4. So 4 plus 2 6, 6 plus 7 13, 13 minus இங்க வந்து 14 இருக்கு. So answer வந்து minus 1, which is not a multiple of 11. So it is not divisible by 11. Next 2856, இதுல 6 plus 8 minus 5 plus 2. 6 plus 8 வந்து நமக்கு 14 வரும், minus 7. 14 minus 7, 7. So it is not a multiple of 11, so it is not divisible by 11. So next 3060, இதுல பாத்தீங்கன்னா first odd one வந்து 0வா இருக்கு, minus 6 plus 3. அப்போ answer வந்து minus 9, which is not a multiple of 11, so it is not divisible by 11. இப்போ கடைசி one பார்க்கலாம். 9 plus 8 plus 0, odd place. இப்போ even place வந்து 3 plus 6 plus 4. இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு 17 minus 13 வரும். அப்போ answer 4. So it is not a multiple of 11, so it is not divisible by 11. இப்போ இந்த டேபிள்ல இருக்க 2 3 4 5 6 8 9 10 11 எல்லா டிவிசிபிலிட்டியும் இந்த எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆன்சர். இப்போ ஒரு தடவை இந்த நம்பர்ஸ்க்குலாம் டிவிசிபிலிட்டி ஷார்ட்கட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 2ஓட டிவிசிபிலிட்டி ஷார்ட்கட் என்ன? யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். இப்போ 3ஓட ஷார்ட்கட் என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ். சம் ஆஃப் டிஜிட்ஸ் எப்படி இருக்கணும்? மல்டிபிள் ஆஃப் 3ஆ இருக்கணும். இப்போ 4க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மல்டிபிள் ஆஃப்
4 இருக்கணும். 5க்கு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 0 இல்லனா 5ல முடியணும். 6க்கு பாத்தீங்கன்னா it should be divisible by 2 and 3. So divisibility of 2 and 3 நம்ம செக் பண்ணிட்டு 6 நம்ம எழுதலாம். இப்போ 8 ஓட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து divisible by 8 ஆன்னு பார்க்கணும். So last 3 digit multiple of 8 இருந்தா அது 8 and last 2 digit multiple of 4 இருந்தா அது 4 கான divisibility. இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அதே மாதிரி 9க்கு வந்து 3 ஓட சிமிலரா இருக்கும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் தான் பண்ணணும். ஸோ அங்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கான்னு பார்க்கணும். இங்க வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 9 இருந்தா இது வந்து டிவிசிபிள் இல்லைன்னா நாட் டிவிசிபிள். இப்போ 10க்கு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 0ல முடியணும். இப்போ 11க்கு பாத்தீங்கன்னா ஈவன் பிளேசஸ், இப்போ ஒரு நம்பர்ல ஒரு 4 to 5 டிஜிட்ஸ் இருக்குன்னா அதுல யூனிட் பிளேஸ் 100th பிளேஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆட் பிளேசஸ்லாம் இது அண்ட் ஈவன் பிளேசஸ்லாம் இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈவன் பிளேசஸ்ல இருக்கிறது முதல்ல மைனஸ் ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர். ஸோ ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க போடணும். அண்ட் ஆட் பிளேசஸ்ல இருக்க 1, 3, 5 இந்த மாதிரி ஆட் பிளேசஸ்ல இருக்க நம்பர்ஸை வந்து நம்ம இங்க ஆட் பண்ணி போட்டுட்டு ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் பார்க்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ வர ஆன்சர் வந்து மல்டிபிள் ஆஃப் 11 ஆர் 0 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இட் இஸ் டிவிசிபிள் பை 11ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ல 11 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றது 10, 2 அதுக்கப்புறம் 5 எல்லாம் யூனிட் டிஜிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். 3 and 9 வந்து சிமிலரா இருக்கும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் 4 and 8 சிமிலரா இருக்கும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ்னு பார்ப்போம். அண்ட் 6 வந்து 2 and 3 டிவிசிபிலிட்டி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி டிவிசிபிலிட்டி ஷார்ட்கட்ஸ்லாம் எதுக்காக சிலது யூனிட் டிஜிட் பார்க்குற மாதிரி இருக்கு, சிலது சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அதோட ரீசன் என்ன அப்படின்னு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோஸை போய் பாருங்க. அந்த சாப்டரோட பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.